அனுபவம் வந்து வித்தியாசம். அவங்க வந்து வாரம் தேனியிலேருந்து நம்ம பள்ளிப்புறம் சர்ச்சுக்கு வராங்க. ஹல்லேலூயா. எதுக்காக வராங்க? எங்களை பார்க்க வராங்களா? இல்லை, ஆண்டவர் அவங்க மேலே, ஆண்டவர் மேலே வைத்துக்கிற அன்பு, ஒரு வைராகியத்தை காமிக்கிறது. ஹல்லேலூயா. வாரம் இங்கே போகிற கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஆனாலும் குடும்பமாக வராங்க. அதனால் ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து சண்டே சர்வீஸ் முடிஞ்சு உடனே வாரம் மதுரைக்கு போய் அவங்க மியூசிக் கிளாஸ் பழகிறாங்க. ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கணும், ஆண்டவருக்கு என்று எழுமணும், ஆண்டவர் நாமத்தை உயர்த்தணும், ஆராதிக்கணும் என்று சபைக்கு வந்துட்டு போய் அவசரமாக போய் மதுரைக்கு போய் வாரம் மியூசிக் படிச்சுட்டு வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இந்த நாள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒரு விசேஷ பாடலை பாடுறாங்க. Come on,
Estamos ahí en esta forma. Nombre vamos a ir para ahora los padres de este mundo. நம்முடைய அருமையான பிள்ளை தேனியிலிருந்து குடும்பமாக வந்திருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த உலகத்தில் ஆண்டவரை பிடித்து எந்த சவாலையும் சமாளித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும் என்பதற்கு நம்ம அருமை குழந்தை செல்ல குழந்தை நெத்திரா சாட்சியாக இருக்கிறாங்க. பிசாசு அவர்களை எவ்வளவு பலவீனப்படுத்த முடியும், எவ்வளவு அழிக்க முடியும், பெற்றோர்களை எப்படி கணையில் மேம்படுத்தி செயல்படாமல் வைக்க முடியும் என்று உலகத்தார் முன்னிலையில் பிசாசு அவர்களை குடும்பமாய் செயல் இழக்க முயற்சி செய்தார். ஆனால் பிள்ளைய பாருங்க, ஒரே ஆடலை பிடிச்சாங்க. பிள்ளைய அது எப்படி உருவாகி எப்படி பெருசாகி எல்லாரும் உலகத்தார் பயந்த வேலையில் பிள்ளை விசுவாசத்தில் வளர்ந்தாங்க, பெற்றோர்கள் விசுவாசத்தில் வழங்கினாங்க. பிள்ளை இன்று நல்ல ஸ்கூலில் படிக்குது, தேனியில் பள்ளியில் படிக்குது. வாரம் மதுரையில் போய் அவங்க இந்த கீபோர்டு பழகி பாட வைக்கிறாங்க. பிசாசுக்கு எதிரான சவால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஜெயம் ஜெயம். பிள்ளை அருமையாக எல்லாம் எழுந்து நிற்கலாமா? அருமை பிள்ளைக்காக இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஜெயிக்கிறது நமக்கு ஒரு பாக்கியம். பிசாசு பிள்ளைய பலவீனப்படுத்தி பெற்றோர்களும் விளங்க செய்ய துணிதான். ஆனால் பெற்றோர்களும் பிள்ளைய என்ன பண்ணாங்க? பிசாசு முகத்துல என்னத்தை பூசினாங்க? கரியை பூசி விட்டாங்க. இந்த பிள்ளை முழங்கும்படி ஆண்டவர் அருமையாய் பிள்ளை உருவாக்கி வைத்திருக்கிறார். பெற்றோர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் எல்லாருடைய விசுவாசத்தையும் வளர்க்கும்படி செய்திருக்கிறார். இந்த உலகத்தார் முன்னிலையில் ஆண்டவராக இயேசு தனக்காக சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். என்ன உலகத்தில் 2 நாள் மக்கள் ஏழு ஆண்டவன் பெரியாளன் நெஞ்சை காமிச்சு அப்படியே சொத்து போகணுமா, காசு பணம் பதவின்னு இல்லை, என்ன பதவியான மத்தியில் ஆண்டவரை பிடித்த முன்னாடி இந்த போராட்டத்தில் முன்னணியில் ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சு காமிக்கிறாங்க. அதை இளைஞர்களை காணுகிறோம். அதை பிள்ளைக்காக நாம் ஜெயிப்போம். இந்த பிள்ளைய ஆண்டவர் விடுவாரா? உலகமெங்கும் போய் நிறுத்த மாட்டாரா? தம்முடைய மகிமையை விளங்கும்படி நிறுத்த மாட்டாரா? உலகத்தில் எதற்கோ என்னென்னமோ எல்லாம் இருந்தும் இல்லாததை போல போய் பிச்சைக்காரனை போல வாழ்கிற வாழ்க்கை பெருசா? பலவீனப்பட்ட நிலையில நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று ஆண்டவரை மகிமைப்படுவது பெருசா? இதுதான் இன்னைக்கு இந்த போராட்டத்தில் உச்சக்கட்ட போராட்டத்திலையும் ஜெயித்து காண்பித்து ஆண்டவருக்கென்று முழுமையும்படி பிள்ளையை உருவாக்கி இருக்கிறார். பிள்ளைகளை உங்களுடைய கரங்களெல்லாம் பிள்ளைக்கு நேரம் நின்றுங்களா? அன்பு தகப்பனே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் எங்கள் அருமை செல்ல பிள்ளை நித்துலாவை
அவர் உமக்கு கண்டுபிடித்து உங்களுடைய மகிமையை பாடலாக கீபோர்டு பாடக்கூடியான காட்சியை நிறுத்தினப்பா. இதற்கு பின்னால எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ இருக்கும், நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையை பிசாசு சொல்லுங்க பார்த்தான். ஆனால் பெற்றோர்கள் கண்ணீரோடு நீர் போதும், நீர் போதும், நீர் போதும் என்று முழு குடும்பம் என்பது மட்டுமல்ல, பிள்ளையும் இணைந்து ஆண்டவரை எல்லா விதமான பலவீனங்களையும் காரியங்களையும் சிகிச்சைகளையும் முன்னேறி, அது மட்டுமல்ல நமக்கென்று ஒரு வீராங்கனை ஆண்டவரை ஒவ்வொரு வாரம் நீண்ட பயணம் பெற்று உன்னுடைய நாமத்தை மகிமைக்கும் குணப்படுத்த நீ மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற வரையோடு என்ற சவாலோடு இந்த பிள்ளை உருவாக்கி இன்று உங்களுடைய பிள்ளைகள் முன்பாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் அப்பா. கடந்த நாட்களின் கண்ணியெல்லாம் கலைப்பாய் நீர் இன்று மாற்றி மட்டுமல்ல எதிர்காலத்தில் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த அரங்கத்திலும் எந்த இடத்திலும் உலகம் முழுவதும் எந்த மேடையிலும் பிள்ளை நின்று தன்னுடைய பலவீனத்தை எப்படி பலமாய் ஆண்டவர் மாற்றினார் என்று அப்பா பிள்ளை நித்தனாவுடைய வாழ்க்கையை நீர் ஒரு சவாலாய் மாற்றி ஆண்டவர் பிள்ளைக்கு விசேஷ ஞானத்தை தைரியத்தை கொடுத்து நாமத்தை நன்மைப்படுத்திக் கொள்ள மட்டுமல்ல, அது பெற்றவர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் அத்தனை பேர்களுக்கும் உலகம் தராத மகிழ்ச்சியை கொடுத்தவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வரும் நாட்கள் அந்த மகிமை ஆண்டவர் வல்லமை விளங்கும்படி பிள்ளை மேல இன்னும் விசேஷ அபிஷேகங்கள், பாடல் அபிஷேகம், மகிமை அபிஷேகம், இந்த சரீரத்தில் ஒரு அசாதாரண பலன் உலகம் எங்கும் சென்று உங்களுடைய நாமத்தின் உலக சவாலுக்கு பறை சாற்ற நிறுத்தினாவே உங்களுடைய பொறுப்புள்ள காரங்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. முழு குடும்பத்தையும் உங்களுடைய சகோதரரை பெற்றோரை குடும்பத்தின் பெரியவர்கள் எல்லாரும் பார்த்து வைக்கிறோம் அப்பா. உனக்கொண்ட சாட்சிகளாய் ஆண்டவரை நீ நிலைநிறுத்துவதற்காக நன்றி. வரும் நாட்களில் மனித கத்துக்கு எட்டாய அளவில் அருமை சொல்லக்கூடிய நித்தனாரையும் குடும்பத்தாரையும் ஒரு பெற்றோர்கள் No.